السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال لقمان لابنه وهو يعظه: يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من تعلم القرآن في شبيبته اختلط القرآن بلحمه ودمه، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்துமே இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா எனும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழல்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா உருவாக்கி தந்தருள்வானாக. கணியத்திற்குரியவர்களே, பள்ளிக்கூடங்கள் விடுமுறை விடப்பட்டிருக்கிற காலம், 10 மாத காலமாக நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் என பாடப்புத்தகங்களோடு அவர்கள் இருந்த காலங்கள். இப்பொழுது 1 மாதம் 1.5 மாதம் அவர்களுக்கு விடுமுறை கிடைக்கிறது. பொதுவாகவே விடுமுறை காலங்களில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் பிள்ளைகளுடைய அக்லாக்கிலே கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? அவர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? அவர்கள் குர்ஆன் ஓதுவதற்காக முயற்சிக்கிறார்களா? பாடசாலைகளுக்கு செல்கிறார்களா? மக்தபுக்கு செல்கிறார்களா? அவர்களுடைய நல்ல குணங்கள் எப்படி வார்த்தெடுக்கப்படுகிறது? அது பள்ளிக்கூடங்களின் மூலமாக நாம் நினைக்கக்கூடிய அந்த அக்லாக் நற்குணம் முழுமையாக கிடைத்து விடுமா? இது எல்லா காலத்திலும் யோசிக்க வேண்டிய ஒன்று. குறிப்பாக இந்த பள்ளிக்கூட விடுமுறை காலங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய கொள்கைகளை சரி செய்வதற்காக, ஈமானை சரியாக்குவதற்காக, அவர்களுடைய மார்க்க கல்வியை போதிப்பதற்காக, அவர்களுக்கு நற்குணங்களை கொடுப்பதற்காக, போதிப்பதற்காக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்துணையும் செய்ய வேண்டும். அவர்களை மக்தபுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அவர்கள் குர்ஆனை ஓத படிக்க வேண்டும். அவர்களிடத்தில் நல்ல அக்லாக்குகள் உருவாக வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன இருக்கிறதோ நம்மை சுற்றி, அதை எல்லாவற்றையும் நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலே, காலப்போக்கிலே, கால சூழலும் அப்படித்தான் இருக்கிறது, சமூக சூழலும் அப்படித்தான் இருக்கிறது. எப்படிப்பட்ட நிலையில் மாறி போவார்கள் என்று தெரியாது. அவர்கள் வளரக்கூடிய சூழல், அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய சூழல் எல்லாம் அவர்களுடைய ஈமானை பாதுகாக்குமா அல்லது ஈமானை கெடுத்து விடுமா? அவருடைய அக்லாக்கை வளரச் செய்யுமா அல்லது அவருடைய அக்லாக்கை நற்குணங்களை வீழ்ச்சி அடைய செய்யுமா என்று நாம் சொல்ல முடியாது. எதிர்காலத்திலே நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற சூழலில் பிள்ளைகளுடைய அடிமனதிலே ஈமானை பதிய வைக்கவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய ஆழ் மனதிலே இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள் உள்ளத்திலே அழுத்தமாக பதியவில்லை என்று சொன்னால், எதிர்காலத்தில் அவர்கள் அந்த ஈமானில் நிலைத்திருப்பார்களா என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
அவர்கள் குர்ஆன் ஓத தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆன் ஓத தெரியவில்லையா? நாம் ஒரு கால் குர்ஆன் ஓத தெரியாவிட்டால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் குர்ஆன் ஓதாமல் இருக்கக்கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டும். நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக உபதேசம் செய்தார்கள். நல்லவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக உபதேசம் செய்தார்கள். நபிமார்களுடைய குடும்பத்திலும் கூட அவர்கள் செய்த உபதேசங்கள் இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் செய்யப்படுகிறதா என்பதை யோசிக்க வேண்டும். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்ததை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். குர்ஆனிலே அல்லாஹ் எல்லா செய்திகளையும் சொல்லுவான். நபிமார்களும் நல்லவர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசங்களையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அதிலும் ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுவான், வஇது கால லுக்மானு லிபனிஹி வஹுவ யஇது யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். மகனே, நீ இணை வைத்து விடாதே, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்கி விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம். திட்டமாக இணை வைப்பது மாபெரும் அநியாயம், நீ இணை வைத்து விடாதே என்று சொல்வார்கள். நல்லவர்களுடைய பிள்ளைகள் ஷிர்கிலே போய் விடுவார்களா? அவர்கள் ஈமானை விட்டு விடுவார்களா? அவர்களுடைய வீடு அப்படிப்பட்ட சூழலிலா இருக்கிறது, ஈமானை விடக்கூடிய சூழலில் இல்லை. ஆனாலும் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு இணை வைத்து விடாதே, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்கி விடாதே, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டு வேறொன்றின்பால் சென்று விடாதே. இன்று தேவையில்லாமல் சில செய்திகள் ஊடகங்களிலே பரப்பப்படுகிறது. யாரோ ஒரு பெண்மணி அல்லது சிலர் தங்களுடைய மதத்தை இஸ்லாத்தை விட்டு நாங்கள் வேறு மதத்தை தேர்ந்தெடுக்கிறோம், ஏனென்று சொன்னால் இஸ்லாத்திலே கடும் போக்குவாதம் இருக்கிறது, அதனால் நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்ற செய்திகளை எல்லாம் ஊடகங்களிலே இன்று பரப்பப்படுகிறது. அவர்கள் இவ்வளவு காலம் எப்படி ஈமானில் இருந்திருப்பார்கள்? இன்று பகிரங்கமாக ஊடகங்களுக்கு முன்னால் நாங்கள் ஈமானை துறக்கிறோம், இஸ்லாத்தை துறக்கிறோம், இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் வீடுகளில் எப்படி வளர்க்கப்பட்டிருப்பார்கள்? ஈமானை எப்படி போதிக்கப்பட்டிருப்பார்? அவர்கள் ஈமான் உள்ளத்திலே பதியப்பட்டிருந்தால் குழந்தை பிறந்தவுடனேயே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், ஜனாசாவுக்கு முன்னால் நின்றும் இமாம் சொல்லுவார் அல்லாஹு அக்பர். பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அல்லாஹ் தான் பெரியவன் என்கிற கொள்கை மனதிலே பதிய வைக்கவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் எப்படி மாறுவார்கள் என்று தெரியாது. ஊடகங்கள் அதை ஒரு செய்தியாக, உண்மையிலேயே வேதனைக்குரிய விஷயம். ஒரு நபர் ஈமானை இழப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இஸ்லாத்திற்கு எந்த நஷ்டமும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், நாடியவர் ஈமான் கொள்ளட்டும், நாடியவர் நிராகரித்துக் கொள்ளட்டும். நிராகரிப்பவர்களுக்கு நரகம் இருக்கிறது, அது அவர்களுடைய இஷ்டம். ஆனால் ஒரு நபர் ஈமானை விட்டு வெளியே செல்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய நஷ்டம், அது நம்முடைய சமூகத்தில் ஏற்படுகிற குறைபாடுகள். அது ஒரு நபர் ஈமானை விட்டும் தொடர்ந்து வெளியே செல்கிறார் என்று சொன்னால் நாம் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை, நம்முடைய சமூகத்தை அந்த ஈமானுடைய அடிப்படையிலே பார்த்தெடுக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிற வசியத் உபதேசம் லா துஷ்ரிக் பில்லாஹ், இப்படி பல உபதேசங்களை அல்லாஹ் சொல்லுவான். அவர்கள் செய்த உபதேசம், யா புனைய அக்மி ஸலாஹ், மகனே நீ தொழுகையை நிலைநாட்டு. மகனுக்கு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு உபதேசத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். எத்தனை வீடுகளிலே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து தொழாமல் ஏம்பா இருக்கிற, தொழ வேண்டியதுதானே, எத்தனை தடவை சொல்லியிருப்போம். எத்தனை வீடுகளில் அப்படி சொல்லப்படுகிறது. யா புனைய அக்மி ஸலாஹ், மகனை நீ தொழுகையை நிலைநாட்டு, நல்லதை ஏவு, தீயதை தடு. ஏராளமான செய்திகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். பிள்ளைகளுக்கு செய்த வசியத், பிள்ளைகளுக்கு செய்கிற உபதேசம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அம் குன்தும் ஷுஹதாஅ இத ஹலர யாக்கூபல் மௌத் இது கால லிபனீஹி மா தஅபுதூன மின் பஅதி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர்களுடைய சந்ததிகள் எல்லாம் நபிமார்கள் வந்தார்கள். அப்படிப்பட்ட நபி தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பக்கத்தில் கூட்டு வைத்து அவர்களுக்கு சக்கராத்துடைய நிலையிலே மரணம் சம்பவிக்கும் பொழுது அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் எதை வணங்குவீர்கள், எந்த ரப்பை நீங்கள் வணங்குவீர்கள் கேட்கிறார்கள். காலு நஅபுது இலாஹக். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, தந்தையே நீங்கள் எந்த இறைவனை வணங்கினீர்களோ, நீங்கள் எந்த இறைவனின்பால் மக்களுக்கு தாவத் கொடுத்தீர்களோ அந்த ரப்பை தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள் அல்லாஹ்விடத்திலே, வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்து விடு. நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி துஆ செய்திருக்கிறோமா? சிலை வணக்கத்தை விட்டு நம்ம கற்பனை நினைக்க மாட்டோம். ஏன் பிள்ளை சிலை வணக்கத்துக்கு போக மாட்டான், ஏன் பிள்ளை இஸ்லாத்தை விட்டும் போக மாட்டான், ஏன் பிள்ளை ஷிர்கின் பக்கம் போக மாட்டான் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைத்திருந்தால் அவர்கள் இப்படி துஆ செஞ்சிருக்க மாட்டாங்க.
தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு நபி, உலகமே போற்றக்கூடிய ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூதர்களும் போற்றுகிறார்கள், கிறிஸ்தவர்களும் போற்றுகிறார்கள், உண்மையிலேயே முஸ்லிம்களும் போற்றுகிறார்கள். அந்த நபி துவா செஞ்சாங்க, வஜ்னுபுனி வபனியன் அபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்து விடு, தூரமாக்கி விடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைத்து பார்த்திருப்பார்களா தங்களுடைய பிள்ளைகளை பற்றி? அப்படி கற்பனை செய்வார்களா? கற்பனை செய்கிறோமோ இல்லையோ, துவா செய்வது நம்முடைய கடமை, பிள்ளைகளுக்கு போதிப்பது நம்முடைய கடமை. என் புள்ள நல்ல புள்ள அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. 2 கண்ணாலும் பார்க்க வேண்டும் பிள்ளைகளை. என் புள்ள தப்பு செய்ய மாட்டான் அப்படிங்கிற கற்பனையை மட்டும் வளர்த்து கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு உபதேசம் செய்ய வேண்டிய தேவையில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டிய தேவையில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை சிலை வணக்கத்தை விட்டும் நீக்கி வைக்க வேண்டிய தேவையில்லை. துவா செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்முடைய பிள்ளைகளின் மீது நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. பள்ளிக்கூட விடுமுறைகள் எப்படி கழிந்தாலும் கழிந்து போய்விடும், எப்படி இருந்தாலும் கழிந்து போய்விடும். அது வீணாக கழிகிறதா? அவர்களுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் சரி செய்வதற்காக கழிகிறதா? அவர்கள் இஸ்லாத்தை பற்றி படிப்பதற்காக கழிகிறதா? சிறுபிராயத்திலே அவர்கள் எதை படிக்கிறார்களோ, எதை ஓதுகிறார்களோ, எதை கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே அழுத்தமாக பதியும். அது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஏறத்தாழ 7 அல்லது 12 வயசில் அவர்கள் தந்தையை விட்டு பிரிக்கப்படுகிறார்கள். நீண்ட சரித்திரம், கிணற்றுக்குள் தூக்கி போடப்படுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய தந்தையோடு சிறுபிராயத்திலே சில காலம்தான் உடனிருந்தார்கள். அந்த சிறுபிராயத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட போதனையை கொடுத்திருப்பார்கள் என்பதை அவர்களுடைய வரலாற்றின் ஒவ்வொரு அடியிலும் பார்க்க முடியும். கிணற்றில் போடும் பொழுது, கிணற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது, அடிமையாக சந்தையிலே விற்கப்படும் பொழுது, மந்திரியுடைய வீட்டிலே வளர்க்கப்படும் பொழுது, விபச்சாரத்தின்பால் அழைப்பு கொடுக்கும் பொழுது, சிறையில் அடைக்கப்படும் பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? தந்தையோடு இருந்த காலம் 7 அல்லது 12 வருட காலத்திலே எப்படி கற்றுக்கொண்டார்கள் ஈமானை? தங்களுடைய உள்ளத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படியான ஈமானை சொல்லிக் கொடுத்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட நற்குணத்தை சொல்லிக் கொடுத்திருப்பார்கள்? மந்திரியுடைய மனைவி சொல்லுகிறார், ஒரு நேரத்திலே நான் அவரை தவறான காரியம் செய்வதற்காக அழைத்தேன், அவர் கட்டுப்படவில்லை. வலையில்லம் யஃபல் மா அம்ருஹு லயுஸ்ஜனன்ன வலயகூன மினஸ் சாகிரீன். அவர் நான் சொல்றதை கேட்கலன்னு சொன்னா அவர் சிறையில் அடைக்கப்படுவார், கேவலமாகி போய் விடுவார் என்று சொல்றாங்க. மந்திரியுடைய மனைவி சொல்லுகிறார், அவள் நான் சொல்லுகிறதை கேட்கவில்லையானால், என்னுடைய தவறான அழைப்புக்கு அவள் இணங்கவில்லையானால் சிறையில் அடைக்கப்படுவார். அந்த காலத்து ஜெயில் தான் இந்த காலத்து ஜெயில் மாதிரி கிடையாது. இந்த காலத்து ஜெயில் எந்த அளவுக்கு முன்னேறி போச்சுண்டா, சில நாடுகளில் ஜெயில்களில் உறவு கொள்வதற்கும் கூட அனுமதி கொடுக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு முன்னேறி போய்விட்டது ஜெயில். ஆனால் அந்த காலத்தினுடைய ஜெயில் அப்படி கிடையாது. ஜெயிலில் அடைக்கப்பட்டால் எத்தனை வருஷம் அடைக்கப்படுவாங்கன்னு தெரியாது, எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று தெரியாது. வலயகூன மினஸ் சாகிரீன், அவர் கேவலமானவர்கள் ஆகி விடுவார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னார்? அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவருடைய மனதில் எப்படியான ஈமானும் நற்குணமும் ஊட்டி வளர்க்கப்பட்டால் இப்படிப்பட்ட பதிலை எதிர்பார்க்க முடியும்? சிறுபிராயத்தில் மட்டும்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையோடு இருந்தார்கள். அதற்கு பிறகு விலகிவிட்டார்கள், கிணற்றில் தூக்கி போடப்பட்ட காலத்திலிருந்து. இதை கேட்டுவிட்டு அவர்கள் சொன்ன பதில், கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. ரப்பே, அவர்கள் எந்த பாவத்தின் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு மேலானது, பிரியமானது ஜெயிலுக்கு போறது. அப்படி சொல்லக்கூடிய திறன் எப்படி வரும்? நான் எப்படி ஆனாலும் பரவாயில்லை, நான் அப்படி அவர்கள் செல்லக்கூடிய காரியத்தை செய்துவிட்டால், அவர்கள் அழைக்கக்கூடிய தவறை செய்துவிட்டால் அக்குமினல் ஜாஹிலீன், நான் மடையனாயிருப்பேன் சொன்னார். நான் கேவலப்பட்டு போகலாம், ஆனால் நான் மடத்தனமான காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நான் கேவலப்படலாம் ஜெயிலிலே, ஆனால் இப்படி ஒரு பாவத்தை செய்து நான் மடையனாக விரும்பவில்லை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குது? இன்னைக்கு பிள்ளைகளுடைய நிலைமை எப்படின்னு சொன்னா, பள்ளிக்கூட பேக்கிலேயே அருவாளோட போறாங்க. பள்ளிக்கூடத்தில் அருவாள் வெட்டு நடக்குது. மது பாட்டில்கள், போதைப் பொருள்கள், வளரக்கூடிய வளர்ப்பே அப்படி. 6வது வகுப்பு, 7வது வகுப்பு, 8வது வகுப்பு, 15 வயதுக்கு முன்பாக அத்துணை பழக்கங்களும். அந்த பழக்கம் எல்லா காலங்களிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு தெரியாது இதனுடைய நஷ்டம் என்ன என்று. போதைக்கு அடிமையாகி கடப்பதினால்
சிறு வயதிலே போதைக்கு அடிமையாகி கிடப்பதினால் அவர்கள் வளர்ந்து வரும்பொழுது அவருடைய வாழ்க்கை நாசமாகி போய்விடும் என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள். அவருடைய எதிர்காலம் கேவலப்பட்டு போகும் என்பதை அவர்கள் உணர மாட்டார்கள். அவர்களுக்கு சிந்திக்க தெரியாது. போதைக்கு அடிமையானவர்களுக்கு போதையின் நஷ்டத்தை சிந்திக்க தெரியாது. வளர்த்தெடுப்பவர்கள் பொறுப்பாளர்கள் தான் அதற்கு பொறுப்பு. அவர்களை அதை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட மோசமான ஒரு கால சூழல்! அதற்காக எத்தனையோ போதைக்கு ஊசி மருந்து, எத்தனையோ விதங்களில் சர்வ சாதாரணமாக கேவலத்திலும் கேவலம் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய நல்ல நல்ல இடங்களிலே அசிங்கமான பொருட்கள். இதைவிட கேவலமான ஒன்று என்ன இருக்கிறது? நாம் கையிலே வைத்திருக்கக்கூடிய குர்ஆனுக்கு என்ன மதிப்பு? நான் படிக்கக்கூடிய ஹதீஸுக்கு என்னதான் மதிப்பு? நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாத்திற்கு என்ன மதிப்பு? நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஈமானுக்கு என்ன மதிப்பு? என்னிடத்தில் ஈமானும் இருக்கும், போதையும் இருக்கும். என்னிடத்தில் இஸ்லாமும் இருக்கும், அருவாலும் இருக்கும், கெட்ட சிந்தனையும் கூடவே சேர்ந்து கொண்டும் இருக்கும் என்று சொன்னால் அது போன்ற ஒரு கேவலம் எதுவும் கிடையாது. நம்முடைய பிள்ளைகள் அப்படி வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் பள்ளிக்கூட காலங்கள், விடுமுறை காலங்களிலாவது அவர்களுடைய சிந்தனையை சரி செய்வதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அவர்களை மாற்றி கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். மக்தபுகளுக்கு அனுப்பப்பட வேண்டும். குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக அவர்கள் ஆக வேண்டும். அவர்களுடைய நிலைகள் நாளைக்கு என்னவாகும் என்று தெரியாது. எதிர்காலத்தில் அவர்கள் உணர்வார்களா? நாங்கள் இப்படி போதைக்கு அடிமையாக இருக்கிறோம், நாங்கள் தவறான பழக்கத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு அதுதான் அவர்களுக்கு டேஸ்ட், சுவை. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும் என்பதை, நம்முடைய எதிர்காலம் ஒரு பெரிய தாக்கத்திற்கு உட்படும் என்பதை இன்னைக்கு பார்க்கிற உழைக்கிற குணம் இல்லை. சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் இருக்கிறது வாலிபர்களிடத்திலே. அது எங்கிருந்து வந்தது? பள்ளிக்கூடத்தில் இருந்தும் கல்லூரிகளில் இருந்தும் வந்தது. அங்கிருந்து வரக்கூடிய சோம்பேறித்தனம். சோம்பேறிகளாக வாழ்வதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டோம். உலகத்திலே சாதித்து காட்டுவதற்காக படைக்கப்பட்ட சமுதாயம் மனித சமுதாயம். யானைக்கும் பூனைக்கும் இல்லாத அறிவை எல்லாம் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். சிங்கத்திற்கும் புலிக்கும் இல்லாத அறிவை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிள்ளைகளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கிறது? அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி எல்லாம் மாறி போய் கொண்டிருக்கிறது? நம்முடைய வீட்டிலே அவர்களுக்கு எதை படித்துக் கொடுக்கிறோம்? ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், துஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன இப்னு அஷ்ரி சினீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். எனக்கு 10 வயதாக இருக்கும் பொழுதே நான் பக்கத்து கரஅத்துல் முஹ்கமான சூறாக்களை நான் மனப்பாடம் செய்து விட்டேன், ஓதிவிட்டேன், கற்றறிந்து விட்டேன். முஹ்கமான சூரா என்று சொன்னால் ஏறத்தாழ குர்ஆனுடைய கடைசியில் இருக்கிற அம்மஜிது, தபாரக்கல்லதி, கதுசமி அல்லாஹ், காலஃபமா, ஏறத்தாழ 4.25 ஜுஸு வரும். 10 வயசுல 4.25 ஜுஸுவை நான் மனப்பாடம் செய்து விட்டேன், அதை கற்றுணர்ந்து விட்டேன். நான் 10 வயசாக இருக்கும் பொழுது. இன்னைக்கு நம்முடைய 10 வயசு பிள்ளைங்க எவ்வளவு ஓதி இருக்கிறாங்க? குர்ஆன் ஓத பார்த்து கூட ஓத தெரியலையே. இதை விட அதாவது இதை பற்றி வெட்கப்படுவதற்கு கூட இன்று யாரும் இல்லை. வெட்ககரமான விஷயத்தை நினைத்து வெட்கப்படுவதற்கு கூட யாரும் இல்லை. எதையோ நினைத்து நாம் சந்தோஷப்படுகிறோம், சாதனை என்று நினைக்கிறோம். என் பிள்ளைக்கு குர்ஆன் ஓத தெரியல, அதை பற்றி வெட்கப்படுவதற்கோ கவலைப்படுவதற்கோ நேரம் இல்லை. 10 வயதாகும் பொழுது அவர்கள் இவ்வளவு ஓதி இருக்கிறார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கரஅல் குர்ஆன ஃபீ ஷபீபத்திஹி மன் தஅல்லமல் குர்ஆன ஃபீ ஷபீபத்திஹி. யார் சிறு வயதிலே குர்ஆனை கற்றுக்கொள்கிறாரோ அந்த குர்ஆன் அவருடைய இரத்தத்தோடும் சதையோடும் 2 கலந்து விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் ஓதக்கூடிய வயதிலே எதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? எதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள்? எந்த மொபைலில் இருக்கிறார்கள்? குர்ஆன் ஓதக்கூடிய வயதிலே அவர்கள் எதை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், படித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அவருடைய வாழ்க்கை காலையும் கல்லூரியும் பள்ளிக்கூடமும் விடுமுறை காலங்களும் எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுவோம்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஃபேஸ்புக் ஓபன் பண்ணுறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இன்ஸ்டா ஓபன் பண்ணுறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குர்ஆனை ஓபன் பண்ணுறோம்? இது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? குர்ஆனை எத்தனை தடவை ஓபன் பண்றோம்? எத்தனை வசனங்கள் ஓதுகிறோம் குர்ஆனில் இருந்து? நம்முடைய பிள்ளைகள் ஓதுகிறார்களா? வீடுகளிலே குர்ஆனுடைய சத்தம் வருகிறதா? என்னென்ன சத்தமோ வருகிறது. நைட்டு 12 மணி அல்ல 2 மணி வரைக்கும் சத்தம் வருது. என்னென்ன சத்தமோ வருது. குர்ஆனுடைய சத்தம் வருதா வீட்டிலிருந்து? அப்போ நம்மை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம்.
எங்களுக்கு குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லிக்கிறோம். நாங்கள் உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய பிள்ளைகள் இப்படி வளர்கிறார்கள் என்று சொன்னால், மக்தபுகளுக்கு இன்னைக்கு பிள்ளைகள் ஆள காணோம். ஒரு பள்ளிவாசல்ல மக்தபு இல்லைன்னு சொன்னா நம்ம போய் சொல்லணும், என் பிள்ளைக்கு குர்ஆன் ஓதி படிச்சு கொடுக்கணும், மக்தபுக்கு ஏற்பாடு செய்யுங்க. நம்ம போய் பிள்ளைகளை கொண்டு போய் விடணும். ஆனா இன்னைக்கு பிள்ளைகளை தேட வேண்டிய நிலையில் இருக்கிறது. காலேஜுக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறோம். 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் எத்தனையோ லட்சங்களை கொட்டி படிக்க வைக்கிறோம். ஏனென்று சொன்னால் என்னுடைய வயதான காலத்திலே அவன் என்னை பாதுகாக்க வேண்டும், என்னை கவனிக்க வேண்டும், எனக்கு ஒரு ஆள் வேண்டும். நான் படுத்த படுக்கையில் ஆகிவிட்டால், எனக்கு வருமானம் இல்லாமல் போய்விட்டால் என்னுடைய நிலை என்னவாகும்? இதை யோசிக்கிறோம். ஆனால் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் கபரிலே படுக்கும் பொழுது எனக்கு ஒரு தேவை இருக்குமே, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நான் என்ன செஞ்சேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆமால் நாம மூடப்பட்டு விடும், மரணித்து விட்டால் 3 காரியங்களை தவிர, அதில் ஒன்று சொன்னார்கள், வலதுன் சாலிஹன் யதுஉ லஹு, சாலிஹான பிள்ளைகள், தகப்பனுக்காக தாய்க்காக செய்யக்கூடிய துஆ செய்யக்கூடிய குழந்தை. அவர் மௌத்தா போயிடுவாரு, அவருடைய பிள்ளைகள் துஆ செய்வார்கள், அந்த துஆவுடைய நன்மை ஆமால் நாமாவுக்கு வந்து கொண்டிருக்கும். நம்முடைய மரணத்திற்கு பின்னால் எங்களுடைய வயோதிபத்திற்கு தேவை என்று யோசிக்கிறோம், மரணத்திற்கு பின்னால் தேவையை யோசித்திருக்கிறோமா? கபருஸ்தான் ரோட்ல 60-80 வேகமா போயிடுவோம். ஆனால் எத்தனை பேர் கபருக்குள்ள படுத்து கொண்டு இருக்கிறார்கள்? அவர்கள் நமக்கு தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், பெரியத்தாவாக இருக்கலாம், சின்னத்தை, யார் உறவுகள் எப்படியோ இருக்கும். அவர்கள் அத்தனை பேரும் உள்ளே படுத்து இருக்கிறார்கள். அந்த ரோட்டை கடக்கும் பொழுது நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். ஒரு நேரம் நாமும் அங்கே படுத்துக்கொண்டு யாராவது எங்களுக்காக துஆ செய்ய மாட்டார்களா? என்னுடைய பிள்ளைகள் எனக்காக துஆ செய்ய மாட்டார்களா? கபூரில் படித்துக்கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் ஒன்று உண்டு. அதற்காக இப்பொழுதே தயார் செய்து விட்டால்தான் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்வாங்களா? நம்ம மௌத்தா போன பிறகு இல்லை நம்மளை திட்டுவாங்களா? அல்லது கபூர்ல தூக்கி போட்டுட்டு சொத்துக்களை பங்கு வச்சுட்டு அவர் போயிட்டாரு, அவர் கதை முடிஞ்சு போச்சு, நம்ம வேலையை பார்ப்போன்னு ஆரம்பிப்பாங்களா? அவர்கள் ஹயாத்தாக சிறுவர்களாக இருக்கும் பொழுதே யோசிக்க வேண்டும். எப்படி சிறுவர்களாக இருக்கும் பொழுது எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுங்கிறதுக்காக 100 பேர்கிட்ட யோசனை கேட்கிறோமோ, அதே மாதிரி சிறுவர்களாக இருக்கும் பொழுதே நான் கபருக்கு போன பிறகு அவங்க எனக்கு துவா செய்வாங்களாங்கிறத யோசிக்கணும். அதற்கு அவர்களுக்கு குர்ஆனை படித்துக் கொடுக்க வேண்டும், மதரசாக்களில் சேர்க்க வேண்டும், மக்தபுகளில் சேர்க்க வேண்டும். அதுதான் நிரந்தரமான நன்மையை பெற்றுத் தரும். அதிலும் குறிப்பாக இந்த பள்ளிக்கூடத்தினுடைய விடுமுறை காலத்தை எந்த வகையிலும் வீணாக்கி விடாதீர்கள். மக்தபுகளிலே கொண்டு போய் சேர்த்து அவருடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் சரி செய்வதற்கான சூழலை உருவாக்குங்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு விளங்காது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அவர்களை நாம் தான் உருவாக்குகிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கியருள்வானாக. அவர்களுக்கு நமக்கும் அவர்களுக்கும் நல்ல நற்குணத்தை கொடுத்தல்வானாக. எந்த தீய பழக்கம் நம்மிடத்திலே குடிகொண்டு இருக்கிறதோ அதனுடைய கெடுதியை உணரச் செய்வானாக. எதிர்காலத்தை உணர்ந்து வாழக்கூடிய நல்லதொரு சமுதாயமாக நம்மை ஆக்கியருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் ஆখিরাவையும் ரப்புல் ஆலமீன் சிறந்ததாக ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.